கொண்டு செய்யட்டும். அதனால I don't want to take much of the time. அதனால மீதியான நேரத்தை நான் அவர் கையில் அவங்க கேட்டாங்க, இன்னைக்கு கொஞ்சம் நேரம் வேணும்னு கேட்டாங்க. அதனாலதான் 5:30 மணிக்கு வச்சு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சீக்கிரமாய் முடித்து 6:45 கேட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் தாமதம் ஆயிடுச்சு. அதனால கரகட்டி கட்டுரை நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் இப்போது பார்த்து கேட்கிறவர்கள் நம்ம மத்தியிலே சந்தோஷமா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர், அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். God is so good and he always does good things and he's always in good mood. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் நல்லதையே செய்கிறார், அவர் எப்பவுமே நல்ல மூட்லயே இருக்கிறார். ஆமென். அவர் மூடை யாராலும் ஸ்பாயில் பண்ண முடியாது. ஆமென். தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நல்லது செய்யறதுதான் அப்பாவுடைய விருப்பம். ஒரே நிமிஷம் கண்களை மூடி, இந்த அப்பா உங்களை ரொம்ப, நீங்க யாரா இருந்தாலும், நீங்க எப்படி இருந்தாலும், என்ன செய்து கொண்டிருந்தாலும், என்ன செய்துட்டு வந்தாலும், என்ன சூழ்நிலையில நீங்க இருந்தாலும், இந்த அப்பா உங்களை நேசிக்கிறார், இந்த தகப்பன் உங்களை நேசிக்கிறார். கண்ணே கண்மணியே உன்னை நேசித்தே, சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. ஓ என் கண்ணே கண்மணியே உன்னை நேசித்தே, சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. உள்ளங்கையில் வரைந்தே, கண்ணுக்குள்ளே வைத்தே, உள்ளங்கையில் வரைந்தே, கண்ணுக்குள்ளே வைத்தே. கண்ணே கண்மணியே உன்னை நேசித்தே, சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. கண்ணே கண்மணியே உன்னை நேசித்தே, சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. இந்த உலகத்துல நிறைய பேர் உங்களுக்கு பேர் வச்சிருக்கலாம். உங்க அப்பா அம்மா வச்சது ஒரு பேரா இருக்கும், ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. கண்மணியே உன்னை நேசித்தே, சிலுவையில் உனக்காக ஜீவன் தந்தே. ஓ ஹalleluya. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிள்ளைகள் மேல ஒவ்வொருவரும் அன்பை உணரட்டுப்பா. இவங்க யாரா இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தாலும், தகப்பனே உம்முடைய அன்பு இப்போதவர்களை அரவணைப்பதாக, இப்போதவர்களை அரவணைப்பதாக. Jesus, we love you Lord. உம்மை நேசிக்கிறோம்பா, உம்மை நேசிக்கிறோம்பா. அப்பா அப்பா அப்பா, Daddy, we love you. உம்மை நேசிக்கிறோம்பா. Rasa Rubi Hando Sikhamara Rekala Vihandara
மேல ஒரு கர்த்தருடைய பிரச்சனை இப்ப இறங்கி வருது. ஒரு 2 கரத்து உயர்த்துறீங்களா? குடும்பத்தை கர்த்தர் அதிகமா நேசிக்கிறார். உடைக்கப்பட்ட எல்லா இடத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை அப்படியே தூக்கி எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து, எளியவனை புழுதியிலிருந்து அரண்மனைக்கும் சிங்காசனத்திற்கும் உயர்த்துகிறது போல அப்பா உங்க கையை பிடித்து உங்களை உயர்த்த போகிறார். உங்க நிலைமை மாறும். நீங்க அனுபவித்த எல்லாவற்றையும் மறக்கத்தக்கதா உங்க குடும்பத்துல ஒரு பெரிய உயர்வு, ஒரு பெரிய உயர்வு. அப்பா Father, I speak your presence. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. ஒரு வித்தியாசமான வழியில, ஒரு வித்தியாசமான பாதையில தேவன் இந்த மகனை நீ நடத்த போகிறபடி நான் ஸ்தோத்திரம். அநேகருக்கு ஒரு வழிகாட்டியாய். Yes, Lord. Hallelujah. Thank you, Jesus. உலகம் எப்படியோ ஆயிடுவீங்க அப்படி நினைக்கிறது. ஆனா கர்த்தர் உங்களை தமக்கேற்ற மகனாய் அவருடைய பாதையில் உங்களை கொண்டு சென்று மேலான உயரங்களுக்கு உங்களை உயர்த்தி அநேகர் வியக்கத்தக்க கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறார். Thank you, Holy Spirit. God bless you. பெரிய அன்பு இருக்கிற ஒரு சிலர தகப்பன் தம்முடைய அரவணைப்புக்குள்ள, தகப்பன் தம்முடைய அன்புக்குள்ள உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறார். உலகம் உங்களை ஏமாத்திச்சு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஏமாத்துனாங்க. ஆனா இந்த அப்பா சொல்லுகிறா, என் மகனே அவங்க ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். உலகத்தின் அன்பு போல அல்ல, உன் மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன். உன் தாயின் கருவில நீ உருவாவதற்கு முன்னே நான் உன்னை பார்த்தேன், உன்னை நான் நேசிக்கிறேன். Oh, Daddy, thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Sharamato, Lambrede, Shabranianto. Thank you, Holy Spirit. சேர்ந்து பாடுவீங்க. 2 வரியை மாத்திரம். மடியிலே
Daddy loves you. அப்பா உங்களை நேசிக்கிறார். தகப்பனே மகிழ்ச்சி சிஸ்டர், உங்களை அப்பா ரொம்ப நேசிக்கிறார். தங்கச்சி, நீங்க ரொம்ப உடைக்கப்பட்டு ரொம்ப ஏமாற்றத்துக்குள்ள மனிதர்களால் கைவிடப்பட்டு, ஆனா இன்னைக்கு அப்பா அவளை பார்த்து சொல்றார், என் செல்ல மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் ஒரு நாள் உன்னை ஏமாத்த மாட்டேன். என் அன்பு உன்னை ஒரு நாளும் ஏமாத்தாது. என் அன்பு உண்மையுள்ள அன்பு. என் அன்பு உன்னை ஒரு நாளும் புறக்கணிக்காது. அப்பா அவளை ரொம்ப நேசிக்கிறார். Thank you, Daddy. We love you so much, Lord. நீங்க ரொம்ப 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 நல்லவர்ப்பா. நீங்க நல்லவர்ப்பா. தொடர்ந்து ஒரு பிரச்சனைகளை வழி நடத்தட்டும். Oh, hallelujah. In Jesus' name. நல்லா கையை தட்டி ஆவியானவர் மகிழ்ச்சிக்கு, ஆவியானவருக்கு திருத்துவ தேவனுக்கு. Oh, hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஆமென். அப்பா உங்க கூட இருக்கிறார். ஆமென். யார் இல்லைனாலும் இல்லாவிட்டாலும் அப்பா உங்க கூட இருக்கிறார். அப்ப சந்தோஷமா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? ஆமென். நல்ல ஃபியூச்சரை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஓ ஹalleluya. இந்த கூட்டத்துக்கு ஒருவேளை புதுசா நீங்க வந்திருக்கலாம், ஒருவேளை நேற்று வந்து திரும்ப இன்னைக்கு வந்திருக்கலாம், ஒரு இன்னைக்குதான் முதல் முறையா வந்திருக்கலாம். நான் ஒன்றை கேரண்டியா உங்களுக்கு சொல்றேன், உங்க எதிர்காலம் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. உங்க ஃபியூச்சரை யாரும் ஸ்டீல் பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய பேருடைய எதிர்காலம் மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு, அநேகரால் எதிர்காலமே இல்லையோ அப்படின்னு துக்கித்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்க. எதிர்காலமே இல்லையே, என் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, நான் என்ன பண்ண போறேன், நான் எப்படி வாழ போறேன், என் குடும்பம் இப்படி இருக்கு, என்ன ஃபியூச்சர் இருக்கு எனக்கு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த சபைக்குள்ள நீங்க வந்ததுனால உங்க ஃபியூச்சர் அப்பாவுடைய கையில இருக்கு. அப்பாவுடைய கையில உங்க ஃபியூச்சர் இருக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு உங்க ஃபியூச்சர் தெரியாது, ஆனா அப்பாவுக்கு உங்க ஃபியூச்சர் தெரியும். 2019 என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா ஏற்கனவே 2019 அப்பா பார்த்துட்டார். அப்படின்னா ஏற்கனவே ஃபியூச்சரை வச்சிருக்கிற அவருடைய கையில உங்க எதிர்காலம், உங்க வாழ்க்கை இருக்கும் போது உங்களுக்காக அவர் என்ன பார்த்திருக்கிறாரோ அதுதான் உங்க வாழ்க்கையில் நடக்கும். ஆமென், ஹalleluya. அப்பா அவ்வளவு நேசிக்கிறார். ஆமென். எனக்கு சொல்ல முடியல, நான் வந்ததுல இருந்து ஒரு அன்பு என் மேல அப்படியே ஊற்றி கொண்டு அழ தாங்க முடியல. ரொம்ப ஈஸியா அழ மாட்டேன், ஆனா நான் அழுகுறேன் அப்படின்னா ரொம்ப லவ் ஃபீல் பண்றேன்னு அர்த்தம். ஆமென். அப்பாவுடைய அன்பு அதிகமா இருக்குது அப்படின்னும் போது என்னால தாங்க முடியாது. அவருடைய அன்பு ஒரு பக்கம் சிரிப்பேன், ஒரு பக்கம் அழுவேன். ஆனா டேடி ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். எங்க அன்பு அப்படியே நதியை போல அப்பா இன்னைக்கு உங்களை ஃபில் பண்ணி அனுப்ப போறார். ஆமென். சில பேர் டேங்க்ல ரொம்ப ட்ரையா இருக்கு, இன்னைக்கு உங்களை ஃபுல் பண்ணி அனுப்ப போறார். டேங்க் ஃபுல். பக்கத்துல சொல்லுங்க, நீ டேங்க் ஃபுல் தான். தட்டி சொல்லுங்க, இல்ல அடிச்சு கூட சொல்லுங்க, நல்லா வலிக்கிற மாதிரி. ஆமென். இனிமேல் டேங்க் காலி ஆகாது. டேங்க் காலி ஆச்சு என்ன ப்ராப்ளம்? வண்டி ஓடாது, வண்டி அங்கேயே தான் நிற்கும், ஃபார்வர்டு கிடையாது, ஃபியூச்சர் இல்லை, எல்லாம் ஸ்டக் ஆகி அப்படியே நிற்கும். என்ன இல்லைன்னா என்ன இல்லைன்னா வண்டியில என்ன இல்லைன்னா வண்டி போகாது. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் ஸ்டக் ஆகி இருக்கு. ஏன்னா டேங்க் காலி ஆகிற ஸ்டேஜ், கையாடுமோ அப்படின்ற ஒரு ஸ்டேஜ். ஆனா கர்த்தர் உங்க டேங்கை ஃபுல் பண்ண போறாரு. ஆமென். டேங்க் ஃபுல்லா தைரியமா நீங்க எத்தனையோ கிலோமீட்டர் போகலாம். ஆமென். பயப்படவே வேணாம், ஏன்னா முள்ளு இவ்வளவு தூரம் இருக்கு. போவோம், இது போவோம், இது போவோம், இது மதுரை வரையும் போவோம், இது போவோம், இது போவோம் அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். அப்படி உங்களை கர்த்தர் ரொம்ப தூரத்துக்கு ஃபுல் பண்ணி கொண்டு போகிறார். ஆமென், ஆமென். ஃபாதர், I pray, தேவரே உம்முடைய கரம் இந்த மகள் மீது இருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா கசப்பான அனுபவங்களை
மகளுக்குள் இருந்து இப்பொழுதே நான் பிடுங்கி எறிகிறேன். கடந்து வந்த எல்லா அனுபவங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு மறந்து, இன்னைக்கு அப்பா என் கூட இருக்கிறாரு, என் அப்பா இனி பார்த்துக் கொள்வார் என்கிற தைரியம் இந்த மகளை நிரப்பட்டும். ரைட் நவ ஜீசஸ் இன்னைக்கு தேங்க் பக்கத்து தட்டி சொல்லுங்க, தேங்க்ஃபுல் சொல்லுங்க, தேங்க்ஃபுல். நல்லா தட்டி குலுக்கி சொல்லுங்க, தேங்க்ஃபுல். ஹalleluya. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென். 2 நாள் உங்களோடு கூட இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போய். ஏன்னா he is a big God. அவர் பெரிய தேவன். அவர் குட்டி கடவுள் கிடையாது. அவரு பெரிய கடவுள். வானத்தையும் பூமியும் படைச்சிருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய கடவுள் சொல்ல முடியாது. அவர் ரொம்ப ரொம்ப பெரியவர். ஆமென். ஹalleluya. பெரிய தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து அவரை தேடி வந்திருக்கிறதுனால பெரிய தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இல்ல பாஸ்டர், சின்ன காரியம் போதும், இது மட்டும் பாஸ் ஆயிட்டா போதும், பாஸ் ஆனா போதும், 80 வேணாம், 35 போதும் அப்படின்னா நீங்க பிசினாரின்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட நல்லா எதிர்பாருங்க, பெரிய காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறார். ஆமென். ஓகே. ஒரு மனுஷன் ரொம்ப வியாதிப்பட்டு டாக்டர் கிட்ட போயிருந்தான். ரொம்ப அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி தேய்ச்சி டாக்டர் கிட்ட போனா, டாக்டர் கிட்ட சொன்னா, ஐயா இப்படி ஆகுது. அப்படியா? டாக்டர் தொடல, டச் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. நீ போய் வீட்டுல 10 கிளாஸ் தண்ணி டெய்லியும் காலை வெறும் வயிற்றுல குடின்னு சொல்லிட்டார். இவரு வீட்டுக்கு வந்தா சோகமா வந்துட்டார். மனைவி என்னங்க ஆச்சு? டாக்டர் கிட்ட போட்டு ஏதாவது பெருசா சொல்லிட்டாங்க, ஏன் மூஞ்சி இப்படி வாடி போயிருக்கு? வாட் ஹேப்பன்? என்னாச்சு செல்லம், என்னாச்சு? சோகமா இருக்காரு. சொல்லுங்க, என்னங்காச்சு? என்னமா நினைக்கிறோம், பெரிய வியாதி போல இருக்கு, டாக்டர் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் ஏதோ சொல்லிட்டு ரிப்போர்ட் என்ன கொடுத்தாரா? அட போமா, டாக்டர் தொட்டு கூட பார்க்கல, ஒண்ணும் பண்ணல. அப்புறம் ஏங்க எவ்வளவு சோகமா இருக்கிறீங்க? என்னங்க ஆச்சு? டாக்டர் டெய்லி 10 கிளாஸ் தண்ணி வெறும் வயிற்றுல குடிக்க சொன்னாரு. ஏங்க என்னங்க, எவ்வளவு சிம்பிள், 10 கிளாஸ் தண்ணி குடிக்க முடியாதா? அது தெரியுமா? ஆனா நம்ம வீட்டுல 4 கிளாஸ் தான் இருக்கு, எப்படிதான் 10 கிளாஸ் குடிக்கிறது அப்படின்னு கேட்டா. என்னது? இன்னைக்கு நிறைய பேர் அவங்களுக்குள்ள இருக்கிற பவர், அவங்களுக்குள்ள இருக்கிற திறமை, அவங்களுக்குள்ள இருக்கிற குவாலிட்டி, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த குட்னஸ் தெரியாம இல்லன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஐயோ நான் ஒன்னத்துக்கு லாக்கி இல்ல, ஐயோ நான் ஒன்னத்துக்கு யூஸ் இல்ல, நான் இப்படிதான் இருக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்ல, இல்ல இல்ல இல்ல, உனக்குள்ள ஒரு பவர் இருக்கு. பகல சொல்லுங்க, பவர் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, நல்லா எரிய போற, நல்லா ஷைன் பண்ண போற. ஆமென். அதனால அப்பா கையில உங்களுக்கு கொடுக்க போறீங்க. ஆமென். நீங்க அப்பா உங்களை சூப்பரா பண்ணி அனுப்ப போறார். ஆமென். ஹalleluya. கர்த்தர் நேற்றைய தினம் உங்களோடு கூட ஒரு சில காரியங்கள் நான் பகிர்ந்து கொண்டேன். லூக்கா 15:20 நம்ம வாசித்தோம். அதை மறுபடியும் ஒரு தடவை வாசிங்க. லூக், Gospel of Luke chapter 15. தகப்பனே உட்கார்ந்து போ, மகிழ்கிறே. காலையில அவனை பாட வைக்கலன்னு என்கிட்ட ஒரே சண்டை. என்ன ஏன் டைம் இல்லை, நான் எப்படி நானே பாடலையே, என்னையா கூப்பிடல அப்படின்னு சரி அதனால கூப்பிட்டேன். தகப்பனே பாடு, மகிழ்கிறே, மடியிலே தவழ்கிறே. ஆமா, வாசிங்க வசனத்துக்கு. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். அப்ப நேற்று எத்தனை பேர் வரல கை தூக்குங்க. நேற்று வராதவங்க மட்டும். இவ்வளவு பேர். சுருக்கமா ஒரு ரீகேப் மட்டும் நல்லா கவனிங்க. நான் தொடர்ந்து அப்படியே நான் உங்களோட கூட பேச போறேன். இன்னும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டின விஷயம் என்னன்னா, நான் என்ன 3 பாயிண்ட் பேசணும்னு நினைச்சனோ அந்த 3மே ஸ்கிட் ஆகி போட்டாங்க. ஆமென். எனக்கு 3 பாயிண்ட் பேசணும்னு நினைச்சேன், அந்த 3மே எக்ஸாக்ட் நான் பேச வந்தது அப்படியே 3 ஸ்கிட்டா வந்துச்சு. ஆமென். அது ஒரு பெரிய சந்தோஷம். நல்லா கவனிங்க. இப்போ இந்த பையன் அப்பா விட்டு தூர போயிட்டான். அப்பா கூட தான் இருந்தான், ஆனா அப்பா விட்டு தூர போயிட்டான். மனுஷன் தகப்பனோடு கூட தான் இருந்தான். இந்த மனுஷன் தேவனோடு கூட தான் இருந்தான். ஃபர்ஸ்ட் மேன் எப்படி உருவாக்கப்பட்டா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நேற்றைய சொன்னேன், சூரியன் சந்திரன் வானத்துல இருக்கணும்,
மீன் இதெல்லாம் எங்க இருக்கணும்? தண்ணியில் இருக்கணும். மரம் செடி இதெல்லாம் எங்க இருக்கணும்? நிலத்துல இருக்கணும். இது எல்லாம் அங்கிருந்து வந்துட்டா அதனுடைய பர்பஸ், அதனுடைய நோக்கத்தை அவங்களால நிறைவேற்ற முடியாது. ஒரு சூரியன் ஒளி கொடுக்கணும் அப்படின்னா அது வானத்துல இருந்தாலும் ஒளி கொடுக்க முடியும். ஒரு செடி மரம் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கணும்னா அது நிலத்தோடு சேர்ந்து இருந்தாதான் முடியும். மீன் உயிர் வாழணும் அப்படின்னா அது தண்ணிக்குள்ள இருந்தாதான் முடியும். அப்படின்னா எல்லாவற்றுக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கு. மீனுக்கு தண்ணி சோர்ஸ், மரத்துக்கு நிலம் சோர்ஸ், மூலதனம் சோர்ஸ், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு வானம் சோர்ஸ். அப்படின்னா மனுஷனுக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கு. அந்த சோர்ஸ் தான் உங்களையும் என்னையும் படைத்த தெய்வம். ஆமென். இந்த சோர்ஸோடு கூட சேர்ந்தாதான் நம்முடைய பர்பஸ் நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இல்ல ஒரு 60-70 வயசு வரை வாழ்ந்துட்டு ஏதோ குப்பையை கொண்டுட்டு யாருக்கோ பொண்டாட்டியா யாருக்கோ புருஷனா பிள்ளைங்க 2-3 பெற்றுட்டு போய் சுத்திட்டு சம்பாதிச்சுட்டு காசு கொடுத்தா அதான் வாழ்க்கை முடிச்சுருக்கீங்க. ஓகே, எல்லாரும் வாழ்றாங்க. பட் நோ நோ நோ, அப்படிப்பட்ட சாதாரண உலகத்தில் உங்களை பிறக்க வைக்கல. இஃப் யூ ஸ்டிக் பேக் டு யுவர் சோர்ஸ், உங்க சோர்ஸோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கான ரியல் பர்பஸ சோர்ஸ் வெளிப்படுத்துவார். ஆமென். சோ நீங்க சோர்ஸோட கூட இணைந்து கொள்ளணும். நல்லா கவனிங்க. ஃபாதர், ஒரு 3 பேர் வாங்க, டக்குனு சீக்கிரம் டக்குனு வாங்க. வாங்க, ஒரு கை கோத்து நில்லுங்க, கை கோத்து நில்லுங்க, கை கோத்து நில்லுங்க, இப்படி நில்லுங்க. நல்லா கவனிங்க. ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், இவங்க 3மே ஒண்ணு. 3 பேரா இருக்கலாம், பட் they are one. காலமா நித்தியமா பிஃபோர் டைம், இட்டர்னிட்டி இவங்க இருக்காங்க. 3 பேரும் அன்பு அன்பு அன்பு, லவ் 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 லவ், சொல்ல முடியாத அன்பு 3 பேருக்குள்ளேயும். இந்த அன்பு அப்படியே ஓடிட்டே இருக்கும் இவங்களுக்குள்ள. பிதா குமார் நேசிக்கிறா, குமார் பரிசுத்த பிதா நேசிக்கிறா, பிதா இப்படியே போயிட்டே இருக்கும். இப்படி கைக்குள்ள ஆடிட்டே இருக்க. இப்ப இவங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு? என்ன ஓடிட்டு இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. அன்பு அன்பு ஓடிட்டே இருக்கு. உள்ளுக்குள்ள அன்பு ஓடிட்டே இருக்கு. இப்போ இவங்க பாக்குறாங்க, கம் ஆன், நம்மளே. அதனால நம்ம அன்பை வெளிப்படுத்த இப்போ நம்ம ஒண்ணு பண்ணணும் சொல்லி இந்த பூமியை சிருஷ்டிக்கிறாங்க அவர்களுக்குள்ள. அப்படிதான் வானம் பூமி இதெல்லாம் உண்டாச்சு. இப்போ இந்த அன்பை ஒருத்தர் மேல காட்டணும், அன்பை வெளிப்படுத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? மனுஷனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மனுஷனை உருவாக்கினார். அதான் வசனம் 1:26 ஆதியாகமம் சொல்லுது. மனுஷன் என்ன பண்ணாரு? இப்ப இந்த 3 பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மனுஷனை நேசிக்கிறாங்க. டங் 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 டங். ரொம்ப அன்பு. இவன் அப்படியே அன்புல அப்படியே மிதக்கிட்டு இருக்கா. வாவ் வாவ், தேவனுடைய அன்பு ஒரே லவ் தான், ஒரே லவ், ஒரே லவ். இப்படிதான் அன்பு உள்ள ஓடிட்டே இருக்கு. தேவனோடு கூடவே இருக்கிறான். எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான்? பூமியின் மண் எடுத்த டைம் எடுத்து பெசஞ்சு உருவத்தை கொடுத்து எல்லாம் வச்சாங்க. வா சூப்பர். இப்ப என்ன பண்ண? கீழே குனிஞ்சு ஊதுனாரு. மூக்குல எங்க ஊதுனாரு? மூக்குல சுவாசம் ஊதுற உடனே இந்த மண் மனுஷனானா. நீங்க கடைகள்ல ஷோரூம்லாம் போனீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை நிற்கும், அழகா இருக்கும், கண்ணாடி எல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா அது நடக்காது, பேசாத, ஒண்ணும் பண்ண அப்படியே நிற்கும். இது போலதான் முதல் மனுஷன் இருந்தான். இந்த மண்ணை என்ன பண்ணாரு? கீழே குனிஞ்சு ஊதுனார் பாருங்க. இவருக்குள்ள இருக்கிற அந்த பிரெத், ஆவி, ட்ரையூன்ல ஒருத்தரா இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் இவனுக்குள்ள போன உடனே இவன் அப்படியே மனுஷனாகி இவர்களோடு கூட சேர்ந்து இருக்க ஆரம்பித்தான். தேவனும் மனுஷனும் இதை புரியாம அப்படியே ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருந்துட்டே இருந்தது. வா அன்பு. இவனுக்குள்ள என்ன வருது இப்போ? அன்பு அன்பு அன்பு. இப்போ இவனுக்கு ஒரு தொடையா ஒரு பெண் ஏவாளை உண்டாக்குற அன்பு ஓடிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க. பைபிள் சொல்லுது, பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி. எதுல இருந்து உருவாக்குனாரு? From mud. அதான் வசனம் சொல்லுது, ஜீவன் போகும்போது நீங்க எங்க போறீங்க? திரும்பவும் மண்ணுக்கே போறீங்க.
ரொம்ப நேசிக்கணும் கூட இருந்தா பாருங்க. இப்ப பிசாசுக்கு பிடிக்கல, இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நேசிக்கிறாங்க. என்ன பண்றாங்க? நேசிக்கிறாங்க. எங்க அன்பு இருக்கோ அங்க ஏதாவது சண்டையை கொண்டு வந்து பிசாசு பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ சண்டை வந்துருச்சு. எப்படி வந்துச்சு நான் சொன்னேன் நேற்று. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? தந்துரும், யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம், ஒளிச்சு இருக்கிறோம்னா ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ இவங்களுக்குள்ள பிரிவினை வந்துருச்சு. இப்போ இந்த தெய்வத்தை விட்டு மனுஷன் பிரிக்கப்படுறான். ஏன்னா அந்த தெய்வத்தை தவறா பார்க்கறான். ஐயோ, இவர் என் மேல கோபமா இருக்காரு, இவர் அடிப்பாரு, ஏன்னா தப்பு பண்ணிட்டேன், நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் தூர 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 தூர. இப்ப இவரை இந்த மனுஷனை பார்க்க முடியல. என்ன பண்ண முடியல? எல்லாரும் சொல்லுங்க, என்ன பண்ண முடியல? இப்ப ரிலேஷன்ஷிப் இல்ல. அவர் தான் உண்டாக்குனாரு. ஆனா இப்ப அவருக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கு. தூரம் வந்துட்டான். இப்ப என்ன பண்றான் தெரியுமா? இவனை படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் படைச்சார் பாத்தீங்களா? சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கடல், மீன், நிலம், மரம், கல்லு, பாறை, இதெல்லாம் இவரை பார்க்க முடியாததுனால இவன் உண்டாக்குறதுக்கு முன்னாடி பாருங்க, சூரியன் அது தெய்வம் சொல்றான், மரத்தை பார்க்கற அது தெய்வம் சொல்றான், கடலை பார்க்கற அது தெய்வம் சொல்றான். ஏன் இவர் பார்க்க முடியல? ஏன்னா so what happened? இப்போ 3 அவனுக்கு God இருக்கு. மாடு பார்க்கறோம், மாடு எனக்கு கடவுள். சன் எனக்கு கடவுள். கடல் எனக்கு கடவுள். படைச்சவரை பார்க்க முடியாததுனால இவனுக்கு முன்னாடி படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் கடவுளாக்கிட்டே இருக்கிறான். உட்கார்ந்து ஆக எனக்கு என்ன சொன்ன தெரியுமா? அதை கேட்ட உடனே கலை வந்துருச்சு. நல்லா கவனிங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா நீங்க பிறந்திருக்கிறீங்க இல்லையா? உங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறீங்க, அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறீங்க. ரோட்ல போற யாரையாவது பார்த்து அப்பான்னு கூப்பிடுவீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பாவை என்ன பண்ணுவீங்க? அப்பான்னு கூப்பிடுவீங்க. உங்க அம்மாவை அம்மான்னு கூப்பிடுவீங்க. மனுஷன் என்ன பண்றாரு தெரியுமா? அவரால படைக்கப்பட்ட அவரை தெய்வம்னு கூப்பிடுறதுக்கு பதிலா, அவரை அப்பான்னு சொல்றதுக்கு பதிலா, அவரால படைக்கப்பட்ட எல்லாத்தையும் தெய்வம் தெய்வம் தெய்வம், அப்பா அப்பா, இவர் கடவுள், இவர் கடவுள், அவர் கடவுள். இப்ப இந்த அப்பாவுக்கு வலிக்குது. எப்படி உங்க அப்பாவை கூப்பிடாம வேற யாரையாவது அப்பான்னு கூப்பிட்டா உங்க அப்பாவுக்கு வலிக்குமோ, அதே போல இந்த உண்மையான தெய்வத்தை தெய்வம் இல்லை என்று சொல்லி அவரால் படைக்கப்பட்ட கண்டதையும் நீங்க தெய்வம் சொல்லும் போது, அவரால் உருவாக்கப்பட்ட எல்லாத்தையும் தெய்வம் சொல்லும் போது இந்த அப்பாவுக்கு வலிக்குது. இந்த அப்பா துடிக்கிறாயோ, என் பிள்ளை என்ன கூப்பிடாம வேற எங்கேயோ போகுது, என் பிள்ளை என்ன நோக்கி பார்க்காம வேற எங்கேயோ போறாங்களே, என் பிள்ளை என்ன நோக்கி பார்க்காம வேற எங்கேயோ பாக்குது. இந்த அப்பாவுடைய இருதயம் துடிக்குது. இன்னைக்கு இந்த அப்பா துடிச்சுட்டு தான் இருக்கிறார். என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை எனக்கு வேணும். இவன் பிரிக்கப்பட்டான் பாருங்க. ஆண்டவரோடு கூட உறவில்லாம போச்சு. ஆனா வசனம் சொல்லுது, இந்த உறவை இணைக்கிறதுக்காக இயேசு இந்த உலகத்துல வந்தார். யார் வந்தாரு? இயேசு இந்த உலகத்துல வந்தார். இந்த இயேசுக்கு தான் அப்பா யாருன்னு தெரியும். ஏன்னா இயேசு தான் யார் கூட இருந்தா? சொல்லுங்க. அப்பா கூடவே இருந்தா, நித்தியமா அப்பா கூடவே இருந்ததுனால இயேசுக்கு தான் அப்பா யாருன்னு தெரியும். வந்து அப்பா பத்தி சொல்லி கொடுக்கிறார். அப்பா அவர் ரொம்ப நேசிக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு. மக்களுக்கு புரியல. சிலுவையில் அடைக்கலாம், தப்பு பண்றான், ரொம்ப டார்ச்சர் பண்றான், அன்பு சொல்லி. இப்போ இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க. எப்படி எல்லாம் அரைஞ்சாங்க உங்களுக்கு தெரியும். அவர் யாராவது அலங்கோலமாக்கி ஆணி அடிச்சு உடம்பெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் சொட்டுது. நெத்தியில இருந்து எல்லா இடத்துல ரத்தம், உடம்புல ரத்தம் இல்லாம தண்ணி வருது. அந்த அளவுக்கு தகப்பனுடைய அன்பை பிள்ளைகள் புரிந்து கொள்ள என்பதற்காக தன்னையே விட்டு கொடுத்தார். இன்னைக்கு இந்த இயேசுவை நம்ம புரிந்து கொண்டோம்னா இந்த அப்பாவுடைய அன்பு நமக்கு புரிஞ்சிடும். அப்பா உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க இயேசுவை சிலுவையில பார்க்கணும். சிலுவையில் அவர் பட்ட வேதனையை நீங்க பார்க்கணும். உங்களுக்காக தான் பிரதர், தங்கச்சி, உங்களுக்காக தான் தம்பி, உனக்காக தான் இயேசு ரத்தம் சிந்தி மரிச்சார். உனக்காக தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். உன் மேல அன்பு வச்சதுனால இயேசு மரித்தார். மரித்தது மட்டும் இல்ல, அவர் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். உயிரோடு கூட எழுந்தார். முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். இவர் உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க. எழுந்ததுக்கு அப்புறம்
எதுக்கு வந்தாரோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். எப்படி இந்த மனுஷன் பிரிக்கப்பட்டான் தெரியுமா? மண்ணை உருவாக்கி அவர் சுவாசத்தை ஊதினார் பாருங்க. அப்ப உள்ள யார் போனான்னு சொன்னேன்? யாரு? பரிசுத்த ஆவி. இவர் மனுஷன் விட்டு இவன் பிரிக்கப்பட்ட போது பாவம் செஞ்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் வெளியே போனார். இப்ப இயேசுக்கு சொல்றாருப்பா, நீங்க என் கூட இருந்திருக்கலாம், ஆனா நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, ஹோலி ஸ்பிரிட் வர. பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் என் டாஸ்க் முடியும். அதனால நீங்க எங்கேயும் போக கூடாது. நீங்க ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இயேசு கடந்து சென்று 10 நாளைக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இன்னைக்கு இயேசப்பா கிட்ட நீங்க வந்தீங்கன்னா அவரோடு கூட இணைந்து ஜீவிக்க உங்களுக்கு ஃப்ரீயா கிஃப்டா ஹோலி ஸ்பிரிட்டை அப்பா உங்க மேல ஊற்றுவா. ஹோலி ஸ்பிரிட் ஒண்ணு ஐயோ என்ன அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓ, ரொம்ப சாஃப்டான பர்சன் உங்களுக்குள்ள வந்து அப்படியே வாசம் பண்ணுவா. அவர் பேசுறது உங்களால கேட்க முடியும். ஓ, அவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்து உங்களால உணர முடியும். அவருடைய அன்பை உங்களுக்குள்ள அப்படியே ஊற்றி கொண்டிருப்பார். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். அவர் மூலமா தான் இந்த தேவனோடு கூட உங்களால ஐக்கியமா இருக்க முடியும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இப்ப இந்த பையன் திரும்ப வரா பாருங்க. இந்த அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சா. நேத்து நான் உங்களுக்கு செய்து காட்டினேன், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணாரு? கழுத்தை கட்டி கொண்டு அவன் எப்படி இருக்கா, என்ன பண்றான்? ஆனா நேரா போய் தம் அன்பை வெளிப்படுத்தினான். இன்னைக்கு அப்பா உங்களுக்கு அது மாதிரி அன்பை வெளிப்படுத்தி உங்களை அவர் கழுவி உங்களுக்குள்ள தம்முடைய ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். அவர் உங்களை நிரப்பிட்டாருன்னா உங்க லைஃப் ரொம்ப டேஸ்டா மாறிடும், ரொம்ப சூப்பரா மாறிடும், ரொம்ப வண்டர்ஃபுல்லா மாறிடும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் 3 காரியங்களை வேகமாக சொல்ல போறேன். எழுதுறவங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஹோலி ஸ்பிரிட் வந்துட்டா நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க என்ன பண்ண முடியும்? உங்களால என்ன முடியும்? அதான் நான் சொல்ல போறேன். சீக்கிரம் வாசி. ஆதியாகமம் 41:38. நிறைய காரியங்களை சொல்லலாம், பட் ஆனா இந்த முக்கியமான இந்த 3 காரியங்களை மட்டும் நான் சொல்லி உங்களுக்கான அதிகமா ஜெபத்துல நடத்த போறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவா. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை பேர் ஒருவன் உண்டோ என்றான். பார்வோன் யோசேப்பை பத்தி சொல்றான், தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேறு ஒரு மனுஷன் உண்டோ? இவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவி இருக்கு அப்படின்னு சொல்றான். நிறைய குவாலிட்டி சொல்லலாம் யோசேப்பு, ஆனா முக்கியமான ஒரு குவாலிட்டி. யோசேப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாலிபன். சகோதரர்களால வெறுக்கப்பட, அண்ணன் தம்பி எல்லாம் அவனை வெறுத்து அவனை சாகடிக்கலாம், அவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எப்படியோ தப்பிச்சு இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். இங்க வந்து சேர்ந்துட்டா அந்த வீட்டுக்காரன் யாருன்னு அவனுக்கு தெரியாது. அவங்க சாப்பாடு இவனுக்கு பழக்கம் கிடையாது, அவங்க ட்ரெஸ் இவனுக்கு பழக்கம் கிடையாது. புது கல்ச்சர், புது என்விரான்மெண்ட், புதுசு எல்லாம். ஆனா அங்க வந்து அனாதை மாதிரி அனாதைய போல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அங்க ஒரு காரியம் இவனுக்கு நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இவனை பாவத்துல தள்ளும்படி, இவனுக்குள்ள பாவத்தை கொண்டு வரும்படி, இவனை எப்படியாவது கீழே தள்ளணும், இவனை எப்படியாவது உடைக்கணும், இவனை எப்படியாவது கெடுக்கணும், இவனை எப்படியாவது நாசமாக்கணும்னு சொல்லி பிசாசு வகை தேடிக் கொண்டிருக்கிறான். ஏன்னா இவன் மேல ஒரு பெரிய பர்பஸ் இருக்கு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் ஒரு பெரிய பர்பஸ் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உங்க மேல ஒரு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஆனா அந்த பர்பஸ் நிறைவேறாதபடிக்கு பிசாசு உங்களுக்கு நேரா பாவத்தை கொண்டு வருவான். பிசாசு உங்களுக்கு நேரா அக்கிரமத்தை கொண்டு வருவான். பரவாயில்ல, தப்பில்லை, பண்ணிக்க, யாரும் பார்க்கல, பரவாயில்ல பண்ணு, இது தப்பில்லை, சும்மா அனுப்பு, ஒண்ணு இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நல்லா உசு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் செஞ்சு அதெல்லாம் யாருமே பண்ணாத நீ பண்ற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க. யோசேப்பு தன்னந்தனியா இருக்கிறான்.
ஆவியை பெற்ற ஒருவன், ஆவி உங்களுக்குள்ள வந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா? யோசேப்பு அந்த பாவத்தை விட்டு ஓடி போனான். எல்லாரும் சொல்லுங்க, ஓடு ஓடு ஓடு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஓடுற அனுபவம் இல்ல. உட்கார்ந்துறாங்க. என்ன பண்றாங்க? உட்கார்ந்துறாங்க. அப்புறம் எழும்புறதுக்கு கஷ்டமா இருக்கு. எழும்பினாதானே நிக்க முடியும், நின்றாதானே ஓட முடியும். சோ நீங்க உட்கார்ந்துட கூடாது. நிறைய பேர் அவங்க உட்கார்ந்துறாங்க. ஓ பாவம், ஓகே அப்படின்ட்டு உட்கார்ந்துறாங்க. You should not sit. நீங்க ஓடணும். உங்களை தேடி ஒரு பாவம் டெய்லி வரும், ஏதோ ஒரு விதத்துல வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ, உங்க 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 யார் மூலமாகவோ, நீங்க போகிற பாதையில, நீங்க போகிற வழியில எப்படியோ பாவம் உங்களை தேடி வரும். ஆனா நீங்க ஓடணும். நீங்க ஓடினாதான் உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும். கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற நோக்கம் நிறைவேறும். முதல் காரியம், நீங்க பாவத்தை விட்டு என்ன பண்ணணும்? ஓடணும். பாவமே உங்களை தேடி வராதுன்னு இல்லை, நீங்க தேடி போறீங்களோ இல்லையோ பாவம் உங்களை தேடி வரும். எப்படியோ ஒரு மொபைல்ல வரும். பரவாயில்ல பாரு, தப்பு கிடையாது, பாரு அப்படின்னு உங்களை ஒரு ஃபோர்ஸ் பண்ணும். நீங்களும் உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க? பாப்பீங்க. சைட்டா மாத்தி மாத்தி பாப்பீங்க. ஆனா நீங்க ஓடிட்டீங்க வச்சுக்கோங்களேன், எஸ்கேப். ஆனா நீங்க உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா காலி. பக்கத்துல சொல்லுங்க, உட்கார்ந்த காலி. நீங்க நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க ஓடணும். ஆமே, நீங்க உட்கார்ந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய திட்டம் நிறைவேறாது. அப்படியே அப்படியே போயிடும். ஆனா ஆண்டவர் சொல்ல, இல்ல இல்லம்மா, எழும்பு. நீ இப்ப செஞ்சுட்டு இருக்க செய்யக்கூடாது. இப்ப இருக்கிற உனக்கு பழக்க வழக்கம் இது வேண்டாம், ஓடு, விட்டுரு. நீ ஓட முயற்சிக்கிட்டனா, நீ ஓட தீர்மானம் பண்ணிட்டனா, பரிசுத்த ஆவியானவர் வேணும், அவருடைய பலன் வேணும், அவர் இருந்தாதான் என்னால ஓட முடியும். அப்படி நீங்க ஓட முன் வந்துட்டீங்க அப்படின்னா உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற திட்டம் டக்கு டக்கு டக்குன்னு ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆமென். உங்க ஃபியூச்சரை யாராலும் ஸ்டாப் பண்ண முடியாது. இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நிறைய நேரத்துல உட்கார்ந்துறோம், நிறைய நேரத்துல டைம் அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்க இருக்க கூடாதோ அங்க இருக்கிறோம், யார்கிட்ட பேசக்கூடாதோ அங்கதான் பேசிட்டு இருக்கிறோம், எதை பார்க்க கூடாதோ அதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், என்ன செய்யக்கூடாதோ அதான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். பேசக்கூடாதுன்னு தெரியும் ஆனாலும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், பண்ணக்கூடாதுன்னு தெரியும் ஆனாலும் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பக்கம் இல்ல இல்ல இல்ல, நீ ஓடணும். பக்கத்துல பசங்க ஓடு சொல்லுங்க, ஓடு. என்ன போல சொல்லுங்க, ஓடு. அழுத்தி சொல்லுங்க, ஓடு. நீங்க ஓடணும். அப்ப முதல் காரியம் நீங்க ஓடணும். இரண்டாவது நான் வேகமா சொல்றேன். என்ன 24 வாசிக்கும் போது காலேபை குறித்து பார்க்கிறோம். என்னுடைய தாசனாகிய காலே வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப்படுவே, அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். எனக்குள்ள வேற ஆவி இருந்துச்சு. ஏன் வேற ஆவி? காலேபு, யோசுவா, மற்ற எல்லாரும் ஒரு 12 பேரு ஒரு தேசத்தை உளவு பார்க்க போறாங்க, ஸ்பை பண்ண போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருந்து வெளியே 40 இயர்ஸ் பிரயாணம் பண்ணி வராங்க. எதுக்குன்னா கானானுக்குள்ள போகிறதுக்கு. இப்போ அந்த கானான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா உள்ள போய் ஃபர்ஸ்ட் லேண்ட ஸ்பை பண்ணணும். அப்பதான் உள்ள போய் இருக்க முடியும். உள்ள போய் பார்த்துட்டு திரும்ப வந்து ரிப்போர்ட் சொல்றாங்க, 10 பேர் தேசம் தான் நல்லா அப்படி இப்படி இருக்கு இப்படி இருக்கு, ஆனா நம்மால சுதந்திரிக்க முடியாது. நம்மால சுதந்திரிக்க முடியாது. வசனத்தை மட்டும் வாசிங்க. 13 I think 31 32 13 அதிகாரம். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நான் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே முடியாது, அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள். நல்லா கவனிங்க. இப்படி சில பேர் இருக்கிறாங்க, இப்படி ஐயோ என்னால முடியாது, என்னால இதெல்லாம் பாஸ் பண்ண முடியாது, என்னால ஜெயிக்க முடியாது, என்னால ஓவர் கம் பண்ண முடியாது, என்னால முடியாது, நான் அவ்வளவுதான், இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் அவங்களும் டிஸ்கரேஜ் ஆகி மற்றவங்களும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. அதெல்லாம் முடியாது, நீ அவ்வளவுதான், அப்படி இப்படி. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா முடியாது
நம்மளால முடியாது, ஏன்னா தேசத்துல அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வாசிங்க. நாங்கள் போய் சுற்றி பார்ப்பது அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்னாரு தேசம் நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆனா இவங்க அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாங்க, தேசத்துல வாழ முடியாது, தேசம் அங்க வாழ்றவங்கள பட்சிக்கும். அப்படின்னா அந்த தேசம் குடிகளை அழிச்சு போட்டுரும், வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸா சொல்றேன், உங்களை டிஸ்கரேஜ் பண்ற நெகட்டிவா பேசுற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னா அவங்களை விட்டு தூரம் நிக்கணும். உங்களை எப்ப பார்த்தாலும் சோர்வுக்குள்ள படுத்துற, ஹே உன்னால முடியாது, நீ மேல வர முடியாது, நீ இப்படிதான் இருப்ப அப்படிதான் இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை என்ன பண்ணாதீங்க, உள்ள என்ன பண்ணாதீங்க, வாங்காதீங்க, உங்களுக்குள்ள எடுத்துக்கொள்ளாதீங்க. அந்த வார்த்தை என்ன பண்ணுங்க, அப்படி கிடையாது, என்னால முடியும், நான் போவேன், நான் அடைவேன், நான் பாஸ் பண்ணுவேன், எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஃபியூச்சர் எனக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. முடிய ஓஹோ அப்படிதானா, என்னால முடியாதோ, அப்படியே நெகட்டிவ் வேர்ட்ஸ் உங்களுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இப்போ பெரிய ப்ராப்ளம் என்னது, பெரிய ப்ராப்ளம். எப்படி மாட்டுக்கு வைத்தாலும் போச்சோ அது போல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. என்னது சொல்லுங்க, என்ன வந்துச்சு, பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, தேசத்தை சுதந்திரிக்க முடியாதோ அப்படி ஒரு பெரிய ப்ராப்ளம். 10 பேர் சொல்றாங்க முடியாது, திரும்பி போயிடலாம், இவ்வளவு தூரம் வந்தது வேஸ்ட், போயிடலாம். ஆனா 2 பேர் சொல்றாங்க இல்ல 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 இல்ல, நம்மளால ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். மெஜாரிட்டி சொல்லுது நம்மளால ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. மைனாரிட்டி 2 பேர் சொல்றாங்க இல்ல 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 இல்ல, நம்மளால ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஏன் அவங்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, போலி டாக்டரை என்ன பண்றாங்க, நம்புறாங்க. என்ன பண்றாங்க, போலி டாக்டர் கிட்ட தப்பா போயிட்டாங்க. சரியான டாக்டர் அவங்க இன்னும் என்ன பண்ணல, ருசிக்கல. நல்ல டாக்டர் என்ன பண்ணல, அவங்க ருசிக்கல, தேடல. அதனால முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஓ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த டாக்டர் ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸ் விட்டாரு அவரு. இட்ஸ் a medical miracle. இது this is a medical தப்பு நடக்குது, this is not a medical miracle. நல்லா கவனிங்க, ஏன்னா ஒரு போலி டாக்டர் அந்த மாதிரி பேசுவார். ப்ராப்ளம் பெருசா நிக்குது. 10 பேர் சொல்றாங்க ப்ராப்ளம்ல காலி, நம்மளால முடியாது. 2 பேர் சொல்றாங்க இல்ல இல்ல, ப்ராப்ளமை நம்மால சால்வ் பண்ண முடியும். என்னடா இது, 10 பேர் பார்த்ததா இவங்களும் பார்த்தா, இவங்க எப்படி முடியும் சொல்றாங்க, அவங்க முடியாதுன்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, காலை பொண்ணு ரொம்ப அழகா சொல்றான். 14:9 வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீங்க, பேசாதீங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, பயப்படாதீங்க, அவர்கள் நமக்கு இறையாவார்கள். என்ன சொல்றா, எப்போ அவங்களை பார்த்து பயப்படாதீங்க, மன உங்களோட பெருசா பயப்படுறீங்க, பயப்படாதீங்கப்பா, அவங்க நமக்கு ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு, they will become a helpless prey to us. உதவியற்ற இரையாவார்கள். ஒரு சிங்கத்து வாயில ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டிச்சுன்னா 99.9% அந்த ஆடு தப்பிக்க வாய்ப்பே, சிங்கமே விட்டாதான் உண்டு. இப்ப இவன் சொல்றான் காலேபே, அவங்க நமக்கு என்ன ஆவாங்க, ஃபுட். அவங்க யாரு, 10 பேர் சொல்றாங்க அவங்க ராட்சசங்கப்பா. அவங்க தான் நமக்கு என்னது, ஃபுட், இறை. ஜனங்க அப்புறம் அடுத்தது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஒரு நிழலால நிரப்ப போகிறார். நல்லா கவனிங்க, காலேபு யோசுவா உள்ள கால் எடுத்து வைக்க 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 வசனம் சொல்லுது, காலேப் சொல்றான் அவர்களை காத்த நிழல் என்ன பண்ணிச்சான், அவர்களை விட்டு விலகி. அப்படின்னா இவங்க உள்ள போக 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 காலேபு பார்க்கறான், அவங்க மேல ஒரு நிழல் இருந்துச்சு. ஆனா இவங்க ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க அவங்க நிழல் அவங்க மேல இருந்து வெளியே போயிட்டே இருக்கு. ஆமென், ஹalleluya. இன்னைக்கு ஒரு நிழலுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறார். நீங்க கால் எடுத்து வைக்கிற இடத்துல எல்லாம் இந்த நிழல் டாமினேட் பண்ணும். அங்க இருக்கிற அசுத்த கிரியைகள் உங்களை விட்டு வெளியே போகும். கர்த்தர் உங்களை அப்படிப்பட்ட நிழலால உங்களை இந்த ராத்திரி வேளையில் நிரப்பி அனுப்ப போகிறார். ஆமென், ஆமென், ஹalleluya. இந்த நிழல் உங்க மேல வந்துருச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே டஃப் கிடையாது.
அது சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, வேலையில நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த ஷேடோ உங்க மேல இருக்குன்னு தெரிஞ்சுட்டா எதுவுமே டஃப் இல்ல. பக்கத்துல பாஸ்டர் டஃப் இல்ல, எதுவும் டஃப் இல்ல. ஆமென். ரொம்ப ஈஸியா கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை செய்து கொடுக்க போகிறார். சுலபமா சொல்றா, விலகி போச்சுப்பா. அவங்க ஏன் அப்படிலாம் சொல்றா? அடுத்தது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு ஒருவேளை ஐயோ எனக்கு இந்த பாவத்தை விட கஷ்டமா இருக்கு, என்னால இதை விட முடியல, என்னால அதை தொட்டுட்டேன், இப்ப என்னால கை எடுக்க முடியல, இப்ப நான் அதை பண்ணிட்டு இருக்கேன், இது எப்படி நான் பார்க்காம இருக்கிறது? என் கண் அங்கேயே போகுது, என் புத்தி அங்கேயே போகுது. ஆண்டவர் சொல்றார், இல்ல இல்ல, நான் உன்னை நிரப்ப போறேன், உன்னால ஈஸியா முடியும். ஆமென். நீ செய்யணும்னு நினைச்சாலும் அங்க போகாது. ஏன்னா ஒரு ஷேடோ மேல வரப்போகுது. அவருடைய அன்பின் ஷேடோ உன்னை மூடும் போது கர்த்தர் உன்னை அப்படியே வெளியே கொண்டு வர போகிறார். ஆமென். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அவர்களுக்கு நீங்க கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க யாரை குறித்தோம், எதை குறித்தோம், வார்த்தைகளை குறித்தோம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Do not fear. Do not fear. ஒரு சில வார்த்தைகள் உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கு. ஒரு சிலருடைய வேர்ட்ஸ் உங்களுக்குள்ள அப்படியே ரிங் ஆயிட்டே இருக்கு. ஒருவேளை அவங்க சொன்னது நடந்துருமோ, அவங்க இப்படி சொன்னாங்களே நடந்துருமோ, அந்த வார்த்தை எங்க குடும்பத்துல நடந்துருமோ, அந்த வார்த்தை என் வாழ்க்கையில பலிச்சிருமோ அப்படி நினைக்கிற. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, அந்த வேர்ட்ஸ் நடக்காது. ஆமென். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, நடக்காது. பயப்படாத, பயப்படாத, கர்த்தரும் கூட இருக்கிறார். ஆமென். சோ முதல் காரியம் ஓடணும். இரண்டாவது, காலேப் ஏன் இப்படி எல்லாம் சொல்றான்னா, அவன் கர்த்தரையே பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னது? கர்த்தரை பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ ஒரு வழியில நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, பைக்கோ காரோ ஓட்டி போயிட்டு இருக்கிறீங்க வச்சுக்கோங்க, ரோட்ல இந்த லெஃப்ட் ரைட் நிறைய நடக்கும். திடீர்னு சண்டை நடக்கும், திடீர்னு சாவு போகும், திடீர்னு ஏதாவது யாராவது பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு அழகான பொண்ணு போவோம், திடீர்னு ஒரு பையன் போவான். அப்ப வண்டியில போயிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண் என்ன பண்ணுது? இல்ல இல்ல பிரதர், நாங்கெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்படின்னா உங்களை மாதிரி புழுவுறதுக்கு யாருங்கன்னு அர்த்தம். கண்டிப்பா கண் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் சைட் இட்ஸ் நாட் ராங். முதல்ல பாக்குறீங்க பாத்தீங்களா, முடியாது. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ வண்டி போயிட்டே இருக்கு, எங்க இருக்கு கால்? ஆக்சிடென்ட்ல இருக்கு, தலை எங்க இருக்கு? இப்போ கடைசியில் என்ன ஆகுது? இப்படிதான் நிறைய பேர் பொந்துக்குள்ள போய் மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நிறைய பேருடைய தலை ஏற்கனவே பொந்துக்குள்ள இருக்கு. ஏன்னா பார்வை ரோட்டு மேல இல்லாம எங்க இருக்கு? சைட்ல போயிடுச்சு. ஏதோ ஒரு காரியத்து மேல போயிடுச்சு, எங்கேயோ போய் மாட்டிட்டனால இப்போ புதருக்குள்ள இருந்து வர கஷ்டமா இருக்கு. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, ட்ராக்கு வா, வழிக்கு வா, இங்க அங்க பார்த்தது போதும், இது அதை செஞ்சது போதும், கம் பேக். உன் வழியில எடுத்து வை, உன் ஃபோக்கஸ், உன்னுடைய பார்வை வழியாகிய இயேசு மீது இருக்கணும். அவர் மேல உன் கண் இருக்கும் போது நீங்க உங்க டெஸ்டினேஷனை ரொம்ப ஈஸியா போய் அடைஞ்சிடலாம். ஆமென். ஹalleluya. முதல்ல ஓடணும். இரண்டாவது, காலேப் சொன்னது போல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, பயப்படாதீங்க, அவர் நம்மோடு இருக்கிறார். மூன்றாவது, தானியேல் புத்தகம் 5:11 வாசிச்சீங்கன்னா அங்க ராணி சொல்றா, தானியேலுக்குள்ள தேவனுடைய ஆவி அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. There is a man in your kingdom, in our kingdom, in whom is the spirit of the most holy God. இதை மட்டும் நான் சொல்லி நான் செபிக்க போறேன். ஒரு சிலருக்கு தெரியும் அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. ஆனா கூட்ட முடிவு கர்த்தரோட தொடுவார். ஆமென். நான் உங்களையும் அப்பா ரொம்ப நேசிக்கிறார். ஹalleluya. Jesus loves you so much. இயேசு அவங்களை ரொம்ப நேசிக்கிறார். இப்போ தானியேல் ஒரு முக்கிய சுபாவம் அவனுக்குள்ள இருந்துச்சு, எனக்கு தெரியுமா? இதான் நமக்குள்ள இன்னைக்கு இருக்கணும். நமக்குள்ள இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு பெரிய சுபாவம், எல்லாருக்குள்ளயும் இருக்க வேண்டிய ஒண்ணு. 6:10 வாசிங்கன்னா வசனம் சொல்லுது, தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து இடப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து என்ன பண்ணா?
தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கடிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுக்குள்ள பல குற்றம் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. இவன் எப்படியாவது கீழே தள்ளணும், இவன் மேல போக கூடாது, ஏன்னா இவன் ஷைன் ஆகிட்டே போறான், இவன் பேர் பெருமைப்பட்டுக்கிட்டே போகுது, இவன் ஸ்தானம் பெருசாகிட்டே போகுது, இவனுக்கு மட்டும் பொசிஷன் உயர்வு ப்ரமோஷன் வந்துகிட்டே இருக்கு. ஜனங்களுக்கு பிடிக்கல, இவன் இப்படி மட்டும் நல்லா இருக்கான், இவனுக்கு மட்டும் வியாதி வரல, இவன் மட்டும் ஊரெல்லாம் சுத்தம் ஜாலியா இருக்கான், இவன் மட்டும் எப்படி ஹாப்பியா இருக்கான், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க, குற்றம் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஒண்ணுமே முடியல. கடைசியில என்ன பண்றாங்க அப்படின்னா, இவன் ஜெபிக்கிறான், இவன் பிரேயர் ஸ்டாப் பண்ணணும். என்ன பண்ணணும்? பிரேயர் ஸ்டாப் பண்ணணும். நான் காலேஜ்ல என்ட்ரி படிக்கும் போது நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா, எல்லா சண்டேவும் எப்படியோ நான் புல்பிட்ல இருப்பேன். ஒன்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவேன், இல்ல வர்ஷிப் பண்ணுவேன், இல்ல மியூசிக் வாசிப்பேன், ஏதாவது ஒரு விதத்துல நான் புல்பிட்ல இருப்பேன். டீச்சர்ஸ் கூட விஷ் பண்ணா சரியா எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சோ குட் மார்னிங் சார் அப்படின்னா மூஞ்சி ஒரு மாதிரி திருப்பிட்டு போவாங்க. கஷ்டமா இருக்கும், ஏன் அப்படி எல்லாம் பண்றாங்க, ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படி எனக்கு உள்ள ஒரு சின்ன பெயின் இருந்துட்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு சண்டே மார்னிங் நான் வர்ஷிப் லீட் பண்ணணும். சாட்டர்டே கொயர் எல்லாம் கூப்பிட்டு பிராக்டிஸ் பண்ணி கிட்டார்லாம் வாசி இந்த கார்டு அது இதெல்லாம் பேசி ரெடி பண்ணிட்டோம். அடுத்த நாள் காலையில பாட்டு வர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும் போது, சர்வீஸ் டைம் 8 o'clock ஆரம்பிக்க போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகி ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டெடி சாப்ளின் கூப்பிடுறாரு அப்படின்னா, சரி டக்குன்னு ரெடி பண்ணிட்டு கொடுக்குறாங்க. போனா நான் சொல்லாத ஒண்ணு சொன்னேன்னு சொல்லி என்ன அப்படி கட்டு அப்படி போட்டு ஹவு அப்படி இப்படி நான் சொன்னேன். சார் நான் சொல்லவே இல்லை சார். என்ன சார்? ஐ நெவர் செட் நோ, டோன்ட் ஆர்கியூ, ஒத்துக்கோ அப்படின்னு. சார் நான் சொல்லாத என்ன சார் இப்படி சொல்றீங்க? சொல்லல சார் அப்படின்னு. நோ, யூ மஸ்ட் அப்பாலஜைஸ், நீ லெட்டர் எழுத அப்பாலஜி அப்படி இப்படின்றாரு. எனக்கு அழ வந்துருச்சு. நான் சொல்லாத சொன்னு சொல்லி இப்படி சொல்றாங்க. நான் சொன்னேன், யார் சார் சொன்னாங்க? முன்னாடி கொண்டு வந்து சொல்ல. இல்ல அதெல்லாம் நீ பேசக்கூடாது. அவர் சொன்னாரு, இந்த காலேஜ் 2 வருஷம் படிப்ப, இந்த 2 வருஷத்துல உன்னை புல்பிட்லயே நான் ஏற்க மாட்டேன், நீ புல்பிட்ல ஏற மாட்ட அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவர் சாப்ளின், அவர் சொல்றதான் நடக்கும். அந்த வேர்டு எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அன்னைக்கு நான் வர்ஷிப் லீட் பண்ணிருக்கணும், என்ன வர்ஷிப் பண்ண விடல. ஒரு மரத்தடியில போய் ஓன்னு அழுதுட்டு இருந்தேன். அந்த ஆராதனையும் அட்டன் பண்ணல, அழுதுட்டு இருந்தேன். நாட்கள் ஓடிச்சு. காலேஜ்ல இருந்து வெளியே வந்தேன். அந்த காலேஜ்ல இருந்து சேர்மன் எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணா, டெனி ஐ ஹர்ட் தட் யூ ஆர் பாஸ்டரிங். எஸ் சார் அப்படின்னு. எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சண்டே, எல்லா மாசமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நீ காலேஜுக்கு வந்து பிரசங்கம் பண்ணி காலேஜ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கம்யூனியன் கொடுக்கணும்னு சொன்னான். நான் காலேஜுக்கு போறேன். என்ன புல்பிட்ல ஏத்த மாட்டேன்னு சொன்னவங்களாம் புல்பிட்டு கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் புல்பிட் மேல நின்று பிரசங்கம் பண்ணி அப்பத்தை விட்டு அவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்குறேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, யார் உங்களை குற்றப்படுத்தி கீழே தள்ளணும் நினைச்சாங்களோ அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்தி காண்பிப்பார். அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியே உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். அவங்க பார்வையில பார்க்கும் போதே உங்களை கர்த்தர் உயர்த்தி காண்பிப்பார். ஆமென். தானியேலை கீழே தள்ளணும் நினைச்சாங்க, கைய வச்சாங்க. ஜெபிக்க கூடாது. தானியேல் வசனம் சொல்லு, முன் செய் அப்படின்னா அவன் பிராக்டிஸ் என்னது? டெய்லி 3 times ஜெபிக்கணும். இது அவன் பிராக்டிஸ். இது அவன் மாத்த முடியாது. அவன் பார்த்தா செத்தா சாவறேன், நான் எப்படி ப்ரேயர் பண்ணாம இருக்குது? நோ வே. பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம்ல போய் ஜெபம் பண்ணல. எங்க வந்து ஜெபம் பண்ணா? பலகணிகளை திறந்து வைத்து எல்லாரும் பாருங்க அப்படின்னு தைரியமா ஜெபம் பண்றான். ஆமென். நம்ம அப்படி இருப்போமான்னு தெரியல. தைரியமா ஜெபம் பண்றான். ராஜ்காட் நியூஸ் போச்சு, உங்க சட்டத்தை மீறிட்டான், உங்க அந்த லா மீறிட்டான். அப்படியா? சிங்கக்கவியில தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப சிங்கக்கவியில தூக்கி போடுறாங்க. ராஜாக்கு மனசு இல்ல, ஆனா தூக்கி போடுறாங்க. உள்ள விடுறான். சில பேர் சொல்றாங்க, நான் பாம்பை பார்த்தா பயப்பட மாட்டேன். என்னது? சத்துன்னு விட்டா தெரியும். எனக்கு அதெல்லாம் பயம் கிடையாது. திடீர்னு அப்படின்னு கண்டிப்பா வரும். அது எப்பேற்பட்ட வீரனாதான் திடீர்னு நாய் குலைச்சல பயம் வருது, பயம் வரும். இப்போ தானியேல் உள்ள போறான். கண்ணை திறந்து பாக்குறான். ஈசா சிங்கம் உன்னை கிட்ட வரல. அப்படியே பாக்குறான், சிங்கம் எதுவும் வரல, எல்லாம் தூரமா நிக்குது. அப்படியே என்னடா ஆச்சு? சிங்கத்தினுடைய சுபாவம் இது கிடையாது. என்ன ஆச்சு? தானியேல் கிட்ட போறான். ஹே லைன், என்ன ஒண்ணும் பண்ணல, வாட் ஹேப்பன்?
ஏன் கிட்ட வரல, ஏன் சீண்டல, ஏன் ஒண்ணு பண்ண மாட்டேன், பசி எடுக்கலையா? இப்போ இந்த சிங்கம் சொல்லுது, நீ வர்றதுக்கு முன்னாடி நேத்து நைட் ஒரு ஏஞ்சல் வந்தாரு. யாரு? ஒரு ஏஞ்சல் வந்தாரு. அவர் சொன்னாரு, நாளைக்கு ஒருத்தன் உள்ள வருவான், அவன் மேல நீங்க கைய வைக்கலன்னா அடுத்த நாள் பல்கா அனுப்புவேன். என்னது? இவனை மட்டும் விட்டுட்டீங்கன்னா அடுத்தது என்ன வருது? சும்மா அப்படியே குண்டு குண்டு குண்டா வருது, பிரிச்சு மேலாம். அதனால அமைதியா இருக்கும். ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிக்கிற தானியேல் சிங்க கவிக்குள்ள போன போது சிங்கங்களும் ஃபாஸ்டிங் இருந்துச்சு. ஆமென், ஹalleluya. நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க எந்த சூழ்நிலைக்குள்ள இருந்தாலும் உங்களால வெளியே வந்துட முடியும். உங்களால வெளியே வந்துட முடியும். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க யாரா இருந்தாலும் சரி, even if you are not a Christian, கிறிஸ்தவ குடும்பத்துல நான் பிறக்கல அப்படின்னு நீங்க சொன்னாலும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க இயேசுப்பா கிட்ட பேசணும். இது சொல்றது நீங்க என்னமோ அப்படி ஒண்ணும் கிடையாது. இயேசுப்பா அப்படின்னு நீங்க பேசணும், அவ்வளவுதான். ஆமென். ரொம்ப சிம்பிள், ஒண்ணுமே கிடையாது. இதுதான் இயேசுப்பா இருக்குப்பா பாருங்க அப்படின்னு சொல்லி ஓபனா பேசுறதுதான் பிரேயர். அப்படியே நீங்க வளர்ந்துருவீங்க. அப்போ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். தானியேல் 3 வேளை ஜெபிச்சான். ஷெட்யூல்ட் பிரேயர் லைஃப். இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் நீங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒருவேளை ஒரு 15 minutes இல்ல ஒரு half an hour. சில பேர் ஏற்கனவே ஜெபிக்கிறவங்க இருப்பீங்க, அதனால நீங்க ஒரு 1 hour உங்களால முடிச்ச டைம்ல, இப்போ ஒருவேளை மார்னிங், ஒருவேளை ஆஃப்டர்நூன் இல்ல நைட், ஏதாவது ஒரு நேரம் நான் 11 இருந்து 11:15 நான் அப்பா கிட்ட பேசுவேன். 12 to 12:15 யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். அந்த டைம்ல என்னை உண்டாக்கின கடவுளோடு நான் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த டைம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க லைஃப் தானியேலை போல கர்த்தர் உயர்த்துவார். தானியேல் எங்க இருந்தா தெரியுமா? ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல ராஜாக்களுக்கே ஆலோசனை சொல்லுகிறவனாய் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென். ராஜாவே குழம்பி போயிருக்கும் போது, ராஜாவே என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கும் போது தானியேல் கிட்ட தான் வராங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்க ஏரியா எம்எல்ஏ, உங்க கவுன்சிலர் உங்க வீட்டை தேடி வந்து என்ன பண்றது தெரியல, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு வர நாட்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென், ஹalleluya. Politicians will come. அரசியல்வாதிகள் யாரெல்லாம் ஒடுக்குனாங்களோ, this is a word for you, யாரெல்லாம் ஒடுக்கி உங்களை தள்ளுனாங்களோ அவர்களை கர்த்தர் உங்களை தேடி வர பண்ணுவார். இந்த ஈவினிங் நான் பிரேயர் பண்ணும்போது நைட்டு முடி தனியா பேசணும்னு நினைச்சேன். but I tell you, God is telling, அநேக சத்துருக்கள் உங்களுக்கு இருந்தார்கள், இப்பவும் இருக்கிறாங்க. Many enemies who are trying to stop you, who are not interested in your growth, but God is telling, I will change their hearts. அவங்க இருதயத்தை நான் திருப்பி உங்கள் பக்கமாய் கொண்டு வருவேன். யார் என்ன ஸ்டாப் பண்ண நினைச்சாலும் உங்க வளர்ச்சியை யாராலும் நிறுத்த முடியாது. A massive growth will take place soon. ஒரு பெரிய வளர்ச்சியை கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறார். எப்படி எத்தாவை எல்லாரும் தள்ளி இவன் வேண்டாம் ஒதுக்குனாங்களோ, குடும்பம் அவனை ஒதுக்கிச்சு, ஆனா அவனை வரவேற்கும் போது ஊரே சேர்ந்து வந்து வரவேற்று நீ எனக்கு வேணும்னு சொன்னது போல யார் உங்களை ஒதுக்குனாங்களோ, யார் வேண்டாம்னு சொன்னாங்களோ அவர்களே திரளாய் உங்களை தேடி வந்து எங்களுக்கு நீங்க வேணும், நீங்க வந்து ஜெபிக்கணும், நீங்க வந்து ஓபன் பண்ணணும், நீங்க வந்து bless பண்ணணும் என்று சொல்லத்தக்க நாட்களுக்குள் God is taking you. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. தானியேல் ஜெபிக்கிறவனா இருந்தான், அவன் உயர்த்தப்பட்டான். இன்னைக்கு இந்த ஒரு நிறைய பேசுறேன். இதுல எது ஞாபகம் இருக்கோ இல்லையோ, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நான் அப்பா கூட பேசணும், என் அப்பா கூட பேசணும். இதை நீங்க ஃபாலோ பண்ணுவீங்கன்னா கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார், உங்களை bless பண்ணுவார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போறேன். உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், பட் சில பேருக்கு தெரியாது. So I tell this again. ஒரு சின்ன பையன் இருந்தான், அவன் பேர் கிளென். அவன் பேர் என்ன? கிளென். இந்த கிளெனுக்கு அம்மா ஜெபிக்க சொல்லி கொடுத்தாங்க. வா டெய்லி இப்படி பிரேயர் பண்ணணும். சோ இவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஷார்ப்பா 12 o'clock ஆனா இவன் என்ன பண்ணுவானா, கரெக்டா பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போயிட்டு ஜீசஸ் கிளென் ஹஸ் கம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அட்டெண்டன்ஸ் சொல்லிட்டு அவன் சாப்பிடுவான். டெய்லி தான் பண்ணுவான். கரெக்டா 12 o'clock சர்ச்சுக்கு போவான். ஏசப்பா நான் கிளென் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவான்.
ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. காலு 3 இடத்துல உடைஞ்சு போச்சு. ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்கப்பா, இந்த எலும்பு மறுபடியும் ஒட்டணும்னா சில மாசங்கள் படுக்கையிலே இருக்கணும், எலும்பி நடக்க முடியாது, அதனால பெட் ரெஸ்ட்லயே இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த செய்தி, இந்த நியூஸ் கிளென்னுடைய காதுல விழுந்துச்சு. கிளென் மம்மியை கூப்பிடுற, மம்மி முடியாது, நான் 12 o'clock சர்ச்சுக்கு போகணும், ஏன்னா ஜீசஸ் அங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, நான் போகணும். அம்மா சொல்றாங்க, பா வேண்டாப்பா, டாக்டர் சொல்றாங்க இல்லையா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்ப இல்ல நான் போகணும். அடம் பிடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டான். டாக்டர் அதை பார்க்க முடியல, அப்பா அம்மாவை சகிக்க முடியல. ஐயோ பாவம் அழுறான். டாக்டர் சொல்லி கொஞ்சம் வெளியே வந்துருங்க, அவன் தானாவே அடங்கிப்பான்னு சொல்லி அப்பா அம்மா கூப்பிட்டு டாக்டர்ஸ் வெளியே வந்துட்டாங்க. 11:30 ஆச்சு, 11:45 ஆச்சு. ஐயோ நான் போனோம், ஜீசஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு கத்துறான். கதவை தாப்பால் போட்டு எல்லாம் வெளியே நிக்கிறாங்க. 11:50 ஆச்சு, 11:55 ஆச்சு. என்னால போக முடியலையேன்னு சொல்லி ரொம்ப உள்ள உடைஞ்சு அழுது அப்படியே ஒதுங்கி போய் கண்களை மூடிக்கொண்டா. சாரி ஜீசஸ், என்னால இன்னைக்கு வர முடியல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். டைம் கரெக்டா 12 o'clock. அப்படின்னு 12க்கு முள்ளு வரும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. கிளென், நான் இயேசு வந்திருக்கிறேன். கிளென், நான் இயேசு வந்திருக்கிறேன். கிளென், நான் ஜீசஸ் வந்திருக்கிறேன் சொன்ன உடனே ரெண்டு கண்ணை திறந்து பார்க்கறான். ஜீசஸ் அந்த ரூமுக்குள்ள நிக்கிறாரு. கிளென் ஸ்டாக்ல பார்க்கறான். ஜீசஸ் சொல்றாரு, கிளென், உன்னால முடிஞ்சப்பலாம் நீ என்னை தேடி கரெக்டா வந்த, இப்ப உன்னால முடியல, நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உங்களால முடியும், உங்களால நல்லா முடியும், நல்லா ஓட முடியும், நல்ல காரியங்களை செய்ய முடியும். இப்போ நீங்க அவரை தேடுனா, இப்போ இயேசுவை நீங்க தேடுனா, நாட்கள் வரும், கர்த்தர் உங்களை தேடி வருவார். சூழ்நிலை வரும், அவர் உங்களை தாங்கி பிடிப்பார். நேரம் வரும், அவர் உங்களை எடுத்து செல்வார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி, பா உங்க கூட நான் பேசணும், உங்க கூட நான் இருக்கணும், அவரோடு கூட இருக்க வாஞ்சிங்க. உங்க அப்பா ரொம்ப அதிகமா நேசிக்கிறார். He loves you so much. வார்த்தையால சொல்லி விவரிக்க முடியாது, அந்த அளவிற்கு அப்பா உங்களை நேசிக்கிறார். இந்த ஒரு டைம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி, 1 நிமிஷம் நான் டைம் தரேன், நான் அந்த 1 நிமிஷம் அப்படியே ஜபத்துல போறேன். இந்த 1 நிமிஷம் நீங்க இப்போ ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. எல்லாம் கண்ண மூடுங்க. இது உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் இருக்கிற கவனன்ட், உடன்படிக்கை. நான் இந்த டைம்ல அப்பா கிட்ட பேசுவேன். ஒரு 10 minutes, 10 நிமிஷம், 10 நிமிஷம் நான் வாய் திறந்து அப்பா கிட்ட பேசுவேன். ஒருவேளை நைட்டா இருக்கலாம், மதியமா இருக்கலாம், காலையிலயா இருக்கலாம். ஒரு டிசிஷன் எடுங்க. அப்பா, ஐ லவ் யூ, நான் நேரத்தில் உங்க கூட பேசுவேன்பா. நான் யாருக்காகவும் அந்த டைமை நான் கொடுக்க மாட்டேன், உங்க கூட பேசுவேன். உங்க ஃபியூச்சர் உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை படைச்ச தெய்வத்துக்கு உங்க ஃபியூச்சர் தெரியும். நீங்க அவர் கையில உங்களை கொடுத்தீங்கன்னா உங்களை அழகாய் அவர் நடத்துவா. உங்க மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறா. தகப்பன் தாயும் கைவிட்டாலும் நான் அவளை கைவிட மாட்டேன். அவங்க உங்களை மறக்கலாம், நான் மறக்க மாட்டேன். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஓ ஜீசஸ், நம்ம எல்லாரும் அப்படியே எழுப்பிக்கலாமா? Holy Spirit of God. Holy Spirit of God. ஓ ஆவியானவரே, எல்லாரும் கண்களை மூடி அப்பா யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். கட்டாயப்படுத்தி ஏய் வா அப்படின்னு சொல்லி உங்களை இழுக்க மாட்டார். நீங்க விருப்பமா உங்களை கொடுத்தீங்கன்னா உங்களை பத்திரமாய் ஒரு பாதுகாப்பா.
பாஸ்டருடைய பையனா இருந்தாலும் 12th படிக்கும் போதே குங்ஃபு எல்லாம் கத்துக்கிட்டு சண்டை போடணும். ஒரு பக்கம் ஊழியர் செய்ய இருந்தாலும் குங்ஃபுல பல கிரேட் முடிச்சு யார் வந்தாலும் அடிக்கணும் அப்படின்னு உடம்பெல்லாம் பில்ட் பண்ணி ஜிம்முக்கு போய் பாடி ஏற்றி வச்சிருந்தேன். அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அப்பா என்னை தொட்டு பிடித்தா. 2008 வருஷம் எங்க அப்பா மரித்த போது என்ன செய்வோடு புரியாத ஒரு சூழ்நிலை. அது வரைக்கும் அப்பா டாடி டாடி இருந்த ஒருத்தர் இல்ல, எங்க அப்பா இல்ல. தாங்க முடியாத வேதனை. அப்பதான் இந்த அப்பா சொன்னாரு, உலக அப்பா உனக்கு இல்லாம போயிருக்கலாம், ஆனா நான் உனக்கு அப்பாவா இருந்து நடத்துவேன். எனக்கு ஒரு சிலர் உங்க அப்பாவுடைய அன்பு இல்லாம நீங்க ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு அப்பா இருக்கிறாரு, ஆனா அப்பாக்கு என் மேல அன்பே இல்ல, என்ன வெறுக்கிறாரு. என் அப்பா என்கிட்ட பேசக்கூட மாட்டாரு. இன்னைக்கு இந்த அப்பா சொல்றாரு, மகனே நான் உன்னை நேசிக்கிறேன். எங்க அப்பா இல்லாத போது பைக்ல போனா அழுவேன், பாத்ரூம்ல போய் டேப்பை திறந்து விட்டு ஓட அழுவேன். யாரையாவது டேடின்னு கூப்பிட்டா எனக்கு அழ வந்துடும். தனியா போய் அழுவேன், ஐயோ எனக்கு டேடி இல்லையே, எனக்கு அப்பா இல்லையே. ஆனா ஒரு நாள் இந்த அப்பா சொன்னாரு, உனக்கு நான் இருக்கேன்ப்பா, நான் இருக்கேன், நான் உன்னை நேசிக்கிறேன். இன்னைக்கு இந்த அப்பா உங்களை நேசிக்கிறா, உங்களை அரவணைக்க விரும்புறா. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ வா, நான் உன்னை நேசிக்கிறேன். I love you. உன்னை பரிசுத்த ஆவியால் நிரப்பி, ஓ உன்னை விலையேற பெற்ற பாத்திரமா, உன்னை பிரஷியஸா மாத்த போறேன். உன்னை பிரஷியஸா, உன்னை பிரஷியஸா. ஓ ஹalleluya. ஒரு பெரிய அனுபவத்திற்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை கொடுக்கிறேன், இந்த அப்பா என்ன நடத்தட்டும், அப்பாவுக்கு என்ன கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கையை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா நாளை தினத்தை வைத்திருக்கிற தேவனுடைய கையில உங்களை கொடுத்தீங்கன்னா, நம்பி இந்த உலகம் ஏமாற்றம், ஆனா அப்பா உங்களை ஏமாற்ற மாட்டான். இந்த அப்பா அவளை நேசிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் உங்களை விட்டு போயிடுவாங்க, நண்பர்கள் வேலை கிடைக்கும், பணம் வந்துடும், உங்களை விட்டு ஒரு நாள் போயிடுவாங்க. ஆனா உங்க கூட எப்பவுமே இருக்கிற ஒருவர் இருப்பா. அவர் தான் உங்களை உண்டாக்கின தகப்பன், உங்களை படைத்த தெய்வம். அவர் தெய்வம் மாத்திரம் அல்ல, உங்களுக்கு நல்ல அப்பாவா இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. Yes Lord. கை உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இவங்க கரங்களை நீங்க பிடிங்கப்பா. ஏசாயா 41:13 சொல்கிறது, உன் வலது கையை நான் பிடித்து பயப்படாத. எப்படி ஒரு மினிஸ்டர், ஒரு போலீஸ் உங்க கையை பிடிச்சா, போலீஸ் என் கூட இருக்கிற தைரியம் இருக்குமோ, இந்த அப்பா சொல்றாரு, நான் உன் கையை பிடிக்கிறேன், நீ பயப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். உன் சூழ்நிலையில இருந்து தப்பித்துக் கொள்ள நான் ஹெல்ப் பண்ணுவேன். உன் பிரச்சனையில இருந்து வெளியே வர நான் ஹெல்ப் பண்ணுவேன். எப்படி முடியும்? இல்ல 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 இல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எல்லாம் உங்க வலது கை உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தகப்பனே, உயர்த்திருந்த கைகளை நீங்க பிடிங்கப்பா. ஓ நீங்க பிடிங்கப்பா. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. இந்த அன்பு இவங்களுக்குள்ள அப்படியே பாய்ந்து ஓடட்டும்பா. சொல்லுங்க, அப்பா நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை, நீங்க எனக்கு அப்பா. இன்று முதல் நான் உங்க பிள்ளை, நான் உலகத்திற்குரியவன் அல்ல, நான் உங்க பிள்ளை. எஸ் விஷால் ராகபோ சாந்தேலேங்கோ கோலா மாண்டேபா ரெஹானா மஹாந்தோ ரோசென்டே லிகிமல் பராத்தோ Breho Sabrianda Mahanto Rakali Manto
Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. விஷால் யார் எனக்கு தெரியல, ஆனா விஷால் கர்த்தரை நேசிக்கிறார். God loves you so much, விஷால். உங்கள் அப்பா ரொம்ப நேசிக்கிறார். Oh, Holy Spirit. Mabohu tiba halba handerelebo rakuna larendo sekete mahalta. Thank you, Holy Spirit. உங்கள் அப்பா ரொம்ப நேசிக்கிறார் கவி. Oh, hallelujah. 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 Jesus loves you. அப்பா உங்களை நேசிக்கிறார். Yes. உங்க உள்ளத்தை அவர் பார்க்கிறார். உங்க குடும்ப சூழ்நிலை அவர் பார்க்கிறார். உங்க நிலைமை அவருக்கு தெரியும். இந்த அப்பா அவரை நேசிக்கிறார். டாடி, உங்க அன்பு உங்க பிள்ளைகள் மேல அப்படியே ஊற்றுதப்பா. எல்லாரும் கண்ணிட மூடி ஒரு விஷயம் கண்ணிட மூடி தகப்பனே இந்த பிள்ளைகளை நடக்குதப்பா. எஸ் லார்ட், எஸ் டாடி. ஒரே ஒரு வரையை மாத்திரம் எல்லாரும் சேர்த்து பாடி அப்படியே நான் ஜெபித்து முடிக்க போறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. உம் அன்பை சொல்லிட வார்த்தைகள் இல்லை, உம் செய்கைகள் விவரிக்க என் வாழ்நாள் போதாதே. அன்பினால இப்ப நிரப்பலாம் மகிமை புதிதாக பிள்ளைகளை ராஜா எல்லா நிலைமையிலும் உடைந்த வண்ணத்தை பாருங்க, உடைந்த வண்ணத்தை பாருங்க. ஆசீர்வாதம் மகளை கொள்ளட்டும், நல்லவர்களை மாற்றுகிறவா. எல்லாருடைய கைகளை உயர்த்தி ஓ ஹalleluya ஹalleluya. நமக்கு டைம் இல்ல, அதனால மாத்திரம் சொல்றேன், உங்களை கர்த்தர் தம்முடைய கைக்குள் வைத்திருக்கிறார். நீங்க ஒரு நாள் பயப்படக்கூடாது. ஒரு சிறந்த எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஓ, உங்களை நிரப்புகிறார். அவருடைய அன்பு இப்போதே உங்க மேல இறங்கி வாழட்டும். எஸ், உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் பரிசுத்த தேவனுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு. உங்க பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமா ஆவியானவரை மக்கள் கொடுக்கிறோமா? Daddy loves you. அப்பா உங்களை நேசிக்கிறார். அப்பா உங்களை நேசிக்கிறார். ஓ ஹalleluya. இந்த ஆச்சரியமான அன்புக்காக நன்றி. உங்களை நேசிக்கிறோம். அந்த அன்பு உள்ளங்களை நீங்க சந்திக்கப்பட்டு இரவு உங்க வாழ்க்கையில ஒரு ஆச்சரியமான மாற்றம் உண்டாக்கும். தேவ சமூகத்தில் இருந்ததானே ஆசீர்வாதங்களை நாட்களை காணட்டும். கவர்ந்து கொள்ளுங்க, இழுத்துக் கொள்ளுங்க. உண்மை மட்டும் நோக்கி பார்க்க ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க. ஆசீர்வாதங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் நினைக்கும் ஆசீர்வாதம் மனிதனோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக.
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. தயவுசெய்து உட்காரும்படியாக அன்போடு கேட்கிறேன். இந்த கூட்டம் முடிந்து விட்டது. ஒரே சின்ன ஒரு உதவி மட்டும் நீங்க செய்ய முடியாது.